வணக்கம். இன்று அபிராமி அந்தாதியை பார்க்க வேண்டிய நாள். தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று 12வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். 12வது பாடல் இறைவியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடியது. அது எவ்வாறு சொல்கிறது, அதனுடைய முக்கியம் என்ன என்று பார்க்க போகிறோம். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில், பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோரவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே, புவி ஏழையும் பூத்தவளே. நீ எப்படிப்பட்டவள்? 7 உலகங்களையும் நீதான் மலரச் செய்தாய். புவி ஏழையும் பூத்தவளே. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்ற 7 உலகங்களையும் நீதான் மலரச் செய்தாய். புவி ஏழையும் பூத்தவளே. எதற்கு 7 உலகங்களையும் படைக்க வேண்டும்? நாம் இந்த குறிப்பிட்ட ஸ்தூல உடம்பில் வினையாற்றி முடிந்த பின்னே, ஸ்தூல உடம்பு மண் உலகிலேயே அழிந்து பட்ட பின், நம்முடைய சூக்கும உடம்பும் காரண உடம்பும் நாம் செய்த புண்ணிய நல்வினைகளுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு இடத்தில் சென்று தங்க வேண்டும். நாம் அற்புதமாக அறநூல்கள் சொன்ன முறைப்படி தர்ம சீலனாய் வாழ்ந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ள சத்திய லோகத்தில் சென்று அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் மறுபிறவி எடுக்கும் வரை தங்கியிருக்கும். சற்று குறைவாக இருந்தால் அதற்கு பின்னால் உள்ள அத்தனை லோகங்களிலும் கீழுள்ள லோகங்களிலும் தங்கிக் கொண்டிருக்கும். மிகவும் பாவம் செய்திருந்தால் கீழே உள்ள பூமிக்கு கீழே உள்ள லோகங்களில் சென்று அடைக்க வைக்கப்பட்டிருக்கும். அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலலோகம், மகாதலலோகம், ரசாதலலோகம், பாதாளலோகம் என்ற கீழ் உள்ள 7 லோகங்களிலும் சென்று தங்க வைக்கப்பட்டிருக்கும். அதற்காகத்தான் மேலே உள்ள 7 உலகங்களையும் படைத்தாய். கீழ் உள்ள 7 உலகங்களையும் படைத்தார் ஆதிசிவன். ஆதிசிவனில் பாதியாக உள்ள ஆதி சக்திக்கும் அதற்கு பங்கு உண்டு என்பதாலே புவி ஏழையும் பூத்தவளே என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்பொழுதும் கருதி கொண்டே இருப்பேன். உன்னுடைய புகழை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டே இருப்பேன். கண்ணியது உன் புகழ், உன் புகழை பற்றியே பேசிக்கொண்டிருப்பேன். நீ ஐயனில் பாதியாக இடம் பிடித்ததை பற்றி பேசிக்கொண்டிருப்பேன். நீயே மகிஷாசுரனை அழித்த மகிஷாசுர மர்த்தினியாக இருந்த உன்னை எண்ணி வணங்கிக் கொண்டு புகழ்ந்து கொண்டு இருப்பேன். உன்னுடைய பெருமைகளை எல்லாம் எண்ணி புகழ்ந்து கொண்டிருப்பேன். நீயே கலைமகள், அலைமகள், மலைமகளாக இருந்து அனைத்திற்கும் வீரத்தையும் கல்வியையும் செல்வத்தையும் வழங்குவதை எண்ணி உன்னுடைய பெருமையை எண்ணி புகழ்ந்து கொண்டு இருப்பேன். அதான் கண்ணியது உன் புகழ். நான் எப்பொழுதும் கருதி கொண்டிருப்பது உன்னுடைய புகழை மட்டும்தான். கற்பது உன் நாமம். தினந்தோறும் உன்னுடைய நாமத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன். இறைவன் இறைவனுடைய நாமத்தை நாம் படித்து கொண்டு இருக்க வேண்டும். லலிதா சகஸ்கர நாமத்தில் இறைவியினுடைய 1000 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. விஷ்ணு சகஸ்கர நாமத்தில் திருமாலினுடைய 1000 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த லலிதா சகஸ்கர நாமம், விஷ்ணு சகஸ்கர நாமத்தை காலையிலும் மாலையிலும் நாம் கேட்டு வந்தால் அதைவிட சிறந்த மருந்து பரிகாரம் உலகத்தில் எதுவுமே இல்லை. எந்த துன்பம் நம்மை அகலாது. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவூட்டுறேன். அதான் கற்பது உன் நாமம்.
எப்பொழுதுமே அவளுடைய நாமத்தை எண்ணி, அவளுக்கு 1000 நாமங்கள் உள்ளன, அந்த நாமத்தை எண்ணி அதனுடைய பெருமையை எண்ணி நாம் போற்றி வணங்க வேண்டும். 1000 கரங்கள் உடையவளே, ஆதிசக்தி அவள் பெரியவளே, 1000 நாமம் கொண்டவளே, தாய் போல் என்னை காப்பவளே, ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துய்த்தால் என்றும் துன்பம் பயந்தோடும், தர்மம் காக்கும் தாயாம் அவளை தொழுதால் இன்பம் விளையும். 1000 நாமங்கள் கொண்டவளே, தாய் போல் என்னை காப்பவளே. அந்த லலிதா சஹஸ்கர நாமத்தை நினைக்கிறார், இதுல வேற ஒண்ணும் இல்லை. கற்பது உன் நாமம். அவர் இறைவனுடைய 1000 நாமங்களை எப்பொழுதுமே துதித்துக் கொண்டு இருந்ததினால்தான் சகல துன்பங்களிலிருந்தும் விடுபட்டார். நாமும் அதுபோல் விடுபட வேண்டும் என்று சொல்கிறார். அதான் கண்ணியது உன்புகள் கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில். எப்பொழுதுமே நான் பக்தி பண்ணுவது, நெஞ்சு உருகி பக்தி பண்ணுவது உன்னுடைய மலர்பாதங்களில் சரணடைந்து, இறைவியினுடைய மலர்பாதங்களில் சரணடைந்தால்தான் நான் ஞானம் பெற முடியும். இறைவனுடைய மலர்பாதங்களில் சரணடைந்துதான் அனைவரும் ஞானம் பெற்றிருக்கிறார்கள். அபிராமி பட்டர் ஞானம் பெற்றிருக்கிறார், மாணிக்க வாசகர் ஞானம் பெற்றிருக்கிறார், திருஞான சம்பந்தர் ஞானம் பெற்றிருக்கிறார், திருநாவுக்கரசர் ஞானம் பெற்றிருக்கிறார். திருமூல தெய்வம் திருவாவூடுதுறை சிவனில் பாதத்தில் தன்னுடைய தலையை பொருத்தி அவர் ஞானம் பெற்றிருக்கிறார். இப்படி இறைவன் இறைவியினுடைய பாதத்தில் நாம் தலையை வைத்து கசிந்து உருகி வணங்கும் பொழுதுதான் நாம் ஞானம் பெற முடியும். அதுதான் சொல்றார். கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில், பகலிரவான் நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து. உன்னை எப்பொழுதுமே விரும்பி பக்தி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடன் தான் நான் பகல் பொழுதும் இரவு பொழுதும் சேர்ந்து கொண்டிருந்தேன், தீயவர்களுடன் சேரவில்லை. இறை பக்தி உள்ளவர்களுடன் தான் நாம் இணைந்து கொண்டிருக்க வேண்டும். யார் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்களோ, யார் பக்திக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ, யார் சைவ சித்தாந்தத்தை போற்றுகின்றார்களோ, யார் தர்மத்தை போற்றுகின்றார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றார். நான் பகல் பொழுதும் இரவு பொழுதும் எல்லா நேரங்களிலும் உன்னுடைய அருமையை எண்ணி, உன்னுடைய பெருமையை எண்ணி, உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களினுடைய கூட்டத்தில் ஒருவனாக இருந்தேன். உன்னை மறந்தவர்களுடைய கூட்டத்தை நான் திரும்பி கூட பார்ப்பதில்லை. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பக்தி செய்யக்கூடியவர்களை நாம் விரும்பி சென்று ஆதரிக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றாரு. பக்தி செய்பவர்களைத்தான் நாம் விரும்பி சென்று அவர்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை இல்லாதவர்களை தூர விரட்ட வேண்டும் என்பதை சொல்கிறார். அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது? இவ்வாறெல்லாம் நான் வாழ்ந்து வருவதற்கு ஏதேனும் ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால்தான் நாம் பக்தி செய்ய முடியும். பக்தி செய்வதற்கே ஒரு புண்ணியம் வேண்டும். மானிடராக பிறப்பதற்கே ஒரு புண்ணியம் வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறப்பது அரிது. கூன் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் தவமும் செய்தல் அரிது. இப்படியெல்லாம் நிறைய புண்ணியம் செய்திருந்தால்தான் நாம் மனிதராக பிறக்க முடியும். அதிலும் பிழையில்லாமல் பிறக்க முடியும். அதிலும் ஞானமும் கல்வியும் அறிய முடியும். ஞானமும் கல்வியும் அறிந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. ஞானமும் கல்வியும் இருந்தால் மட்டும் போதாது, தானமும் தவமும் செய்வர்களாக இருக்க வேண்டும். தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் நாடி வழி தந்திடுமே. அப்படி தானமும் தவமும் ஏற்றினால்தான் நாம் தேவர்கள் வாழக்கூடிய விண்ணுலகத்தில் சென்று வாழ வேண்டும். அதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அபிராமி அம்மையை நினைப்பதற்கு அபிராமி பட்டர் நிறைய அளவு புண்ணியம் செய்திருந்தார்.
நாமும் இந்த பாடலை கேட்கும் பொழுது இறைவனையும் இறைவியையும் தினந்தோறும் துதித்துக் கொண்டிருந்தால் நாமும் அந்த உன்னத நிலையை அடையலாம் என்பதற்காகத்தான் இந்த பாட்டில் அவர் இப்படி சொல்றாரு. தெரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரம் இறைவியினுடைய பெருமையை பேசுங்கள், எந்த நேரமும் இறைவியினுடைய நாமத்தை சொல்லுங்கள், எந்த நேரங்களிலும் அவளுடைய 2 பாதங்களிலும் சரணடைந்து கொண்டு பக்தி செய்து கொண்டு இருங்கள். பகல் பொழுதும் இரவு பொழுதிலும் எந்த நேரங்களிலும் சைவ சித்தாந்தத்தை விரும்பி போற்றுகின்ற, சைவ சித்தாந்தம் தலைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கூட்டத்தாரோடு சேர்ந்து கொண்டிருங்கள். பக்தியை விரும்பாத கூட்டத்தாரை புறக்கணியுங்கள். அதற்கெல்லாம் நாம் குறிப்பிட்ட அளவு புண்ணியம் செய்திருந்தால் தான் அதை செய்ய முடியும் என்று அவர் சொல்கிறார். நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே, புவி ஏழையும் பூத்தவளே, 7 உலகங்களையும் நீதான் மலரச் செய்தாய் என்று அவளுடைய பெருமையெல்லாம் சொல்கிறார். ஆதிசிவன் ஆதிசக்தியையும் நினைவு கூறுகிறார். ஆதிசிவன் ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளவர்களையும் நினைவு கூறுகிறார். ஆதிசிவன் நிலையானவர், எல்லா காலங்களிலும் இருப்பவர், எல்லா யுகங்களிலும் இருப்பவர். அவருள் பாதியாக இருப்பதால் ஆதிசக்தியும் நிலையானவள். அவர்களிலிருந்து தோன்றக்கூடிய தத்துவங்கள் தான் சிவ தத்துவங்கள் 5. சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேரும் சுத்த வித்தைன்னு தனியா வந்துடுறாங்க. அது 1. சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன் 4. 4 1 5. அதனால ஆதிசக்திக்கும் சக்தியினுடைய அம்சங்களுக்கும் நீங்க குழம்பிக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஆதிசிவனுக்கும் சிவனுடைய அம்சங்களையும் எண்ணி குழம்பிக் கொள்ளக்கூடாது. ஆதிசிவன் ஆதிசக்தி நிலையானவர்கள். அவர்களிலிருந்து தோன்றக்கூடியதுதான் சக்தி, சிவன், சதாசிவன், மகேஸ்வரன் 4. சுத்த வித்தையில பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இந்த சிவ தத்துவங்கள் 5 தான் படைப்பினுடைய முதல் படி. அதனால என்ன திடீர்னு இந்த மாதிரி சிவனுக்கு மூத்த அடுத்த பாட்டுல சிவனுக்கு மூத்தவளேன்னு வந்துடும். அப்போ இந்த சிவ தத்துவங்கள்ல உள்ளதை சொல்றாரு. புரியுதா? அதனால நம்ம சைவ சித்தாந்தத்தை நன்கு புரிந்து அனுபவிக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்ப இந்த பாடல்ல சொன்ன விளக்கங்களை கேட்டுக்கொண்டு இந்த பாடலையும் படித்துக்கொண்டு பக்தி செய்து கொண்டிருங்கள். மற்றும் ஒரு அபிராமி அந்தாதி பாடல்ல உங்களை சந்திக்கிறேன். கண்ணியது ஒன்புகள் கற்பது ஒன்னாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில், பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து, நான் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே, புவி ஏழையும் பூத்தவளே. இதுதான் இந்த பாடல். மற்றும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.